நாங்கள் வந்திருக்கக்கூடிய தர்கா ஷரீப் சையதுனா ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய தர்கா ஷரீஃப்களுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். சையதுனா ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஹிஜ்ரி 21வது வருடம் பிறந்தார்கள். இவங்க நிறைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்கள். அதில் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்று சொன்னால், இவர்களுக்கு ஒரு 3 சிறப்புகள் இருக்கு. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய அன்பு மனைவி உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பால் குடித்த ஒரு பெரிய பிள்ளை தான் சையதுனா ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். இரண்டாவது, பெரிய சஹாபாக்கள் பல பேர்களை சந்தித்திருந்தாலும் சையதுனா உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் துஆவுக்கு சொந்தக்காரராக அவர்கள் துஆ செய்ய இவர்களுக்கு சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு துஆ செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு இவர்கள் முதல் சஃப்ல இருந்து ஜனாசா தொழுகை தொழுதிருக்கிறார்கள். இந்த 3 சிறப்புகள் இவர்களுக்கு இருக்கு. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு மனைவி உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்னவர்களிடம் இவர்கள் பால் குடித்தார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய தாயாருடைய பேர் ஹைரா. அந்த ஹைரா என்று சொல்லக்கூடியவர்கள் உம்மு சல்மா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களிடத்தில் பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள், ஹிதுமத்தை செய்தார்கள். அந்த நேரத்திலே தான் உம்மு சல்மா நாயகி பிள்ளை அழுவதை பார்த்து ஒரு தடவை பால் கொடுத்ததாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய உபதேசங்கள், இவர்களுடைய பயான் நிகழ்வுகள் எல்லாம் அன்றைய காலத்திலே மக்கள் அழுது புலம்புவார்கள், கவலையிலே ஆள் கொண்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில சையதுனா ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அடுத்ததாக இருக்கக்கூடிய ஜியாரம் அவர்களுக்கு பக்கத்திலே தான் இருக்கின்றது. முஹம்மது இப்னு சீரின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஜியாரம். شيخ القادرية أسياد الحضراء أقطاب الصوفية أرجوكم جودوا بنظرة يا أهل الغوثية أمدادك يا رفاعي نظرة رفاعية أمدادك يا رفاعي لا إله إلا الله لا